மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 6 இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்ட்டா நோட்டிஃபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த கேமரா பாய் இறந்தக்கடுத்து அவன் உண்மையிலே ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சிருமா? இப்போ 12 மணி வரை ஆயிருச்சு. அதனால எல்லாரும் சேஃபா ஒரு ரூம்ல போய் இருந்துக்குவாங்க. அடுத்த நாள் காலையில இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ எந்திரிச்சு அவ மூஞ்ச கண்ணாடியில பார்த்தா அப்படியே அவ மூஞ்சி பூரா ரத்தமா இருக்கும். அப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும், இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிருச்சு, யாரு மாஃபியான்ட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஓட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கறப்பெல்லாம் இவங்க எல்லாருக்கும் எரிச்சலா வரும். என்னடா இது, இந்த கேம் இன்னும் முடியலையா, இன்னும் எத்தனை பேர் இதனால சாக போறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து எல்லாரும் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வருவாங்களா, அப்போ ஒரே ஒரு ரூம் கதவு மட்டும் உடைஞ்சிருக்கும். என்னன்ட்டு உள்ள பார்த்தா அங்க அந்த கப்பிள்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அதுல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போய் கிடப்பா. இது தெரிஞ்சனையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜின் இப்ப அப்படியே கதறி அழுதுகிட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரவுடி பாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அசம்பிள் பண்ணி, நான் தான் நேத்தே சொன்னேன்ல அந்த கேமரா பாய் தான் மாஃபியான்ட்டு, ஏன் கணிப்பு தான் இங்க கரெக்டா இருக்கு. அதனால இனிமேல் உங்களுக்கு யார் யாரெல்லாம் மாஃபியாவா இருப்பாங்கன்ட்டு சந்தேகமா இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதுல யாரு உண்மையிலே பெர்ஃபெக்ட்டா மாஃபியாவா இருப்பாங்கன்ட்டு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். இந்த மாதிரி என் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது அப்படின்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது என்ன, நீ யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு தான் நாங்க ஓட் பண்ணணுமா? ஏதோ ஒரு தடவை சரியா சொல்லிட்டு அதுக்குன்ட்டு எல்லா வாட்டியும் நீ நினைக்கிறதே கரெக்டா இருக்கும்னு நினைக்காத. ஓ அப்படி சொல்றீங்களா? இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது. நேத்து உங்க கேங்ல இருக்கிற எல்லாரும் தானே அந்த கேமரா பாய் ரொம்ப நல்லவன்ட்டு நான் மாஃபியான்ட்டு எனக்கு ஓட் பண்ணீங்க. அப்பனா என்னோட டவுட் இப்ப கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க கேங்ல இருக்கிற பாதி பேர் கண்டிப்பா மாஃபியாவா இருக்கணும். அதனாலதான் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு இப்ப ரூட்டை மாத்தி விடுவான். அதுக்கு அந்த சோமி பொண்ணு டக்குன்ட்டு, ஏ அப்படி பார்த்தா இன்னைக்கு காலையில ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனால, அவ எனக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், நாங்க எப்படி அவளை கொலை பண்ணிருப்போம், உன் லாஜிக்கே கரெக்டா இல்ல அப்படின்பா. அதுக்கு அந்த ரவுடி பாஸ் நக்கலா சிரிச்சுக்கிட்டு, இப்படி ஒரு கேம்ல வந்து மாட்டிக்கிட்ட கெடுத்து யாரான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்களா, தான் தப்பிக்கிறதுக்காக எத்தனை வேற வேணாலும் போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட கேங்க தான் அவன் அக்யூஸ் பண்ணுவான். அப்பதான் அங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். நேத்து காலையில ஜின்ன அந்த டாக்டர் காப்பாத்திருக்காங்க, அப்படி பார்த்தா இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணு அவங்க காப்பாத்தல? அது மட்டும் இல்லாம நேத்து ஜின்னும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரே ரூம்ல சேஃபா தானே இருந்தாங்க, அப்படி இருந்தும் எப்படி அந்த பொண்ணு இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ரவுடியோட அல்லக்கைங்க அப்படியே, ஒருவேளை அந்த ஜின்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட கொன்றுப்பானோ, ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் பாசியா நடந்துக்குவா, அதனால இதான் சான்ஸ்ன்ட்டு அவனே கொன்னுட்டானோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்படி இவங்க எல்லாரும் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கத அந்த ஜின்னு இந்த இடத்துக்கு வெளியே நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமா யோசிக்க அந்த ரவுடி பாஸ் மட்டும், நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே செட் ஆகல, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் தான் கண்டிப்பா மாஃபியாவா இருக்கணும். ஏன்னா நேத்து நம்ம எல்லார விட அந்த கேமரா பாய்க்கு அவன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணான். அது மட்டும் இல்லாம அந்த பிராட்காஸ்டிங் ரூம்குள்ள வரப்ப அவன் கையில எப்படி கோடாலி வந்துச்சு அப்படின்பா. ஆனா அதுக்கு உடனே அந்த சோமி பொண்ணு, ஏய் எங்களுக்கு எப்படிடா தெரியும் அந்த கேமரா பாய் மாஃபியாவா இருப்பான்ட்டு, நாங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு நம்பணும், அதை தவிர்த்து நாங்க வேற எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவா. ஆனா அப்பயும் அந்த ரவுடி பாஸ் விடாம, நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், ஒழுங்கா அவனுக்கு ஓட் போடுங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாரு எடுத்தோம் கவுத்தோன்ட்டுலாம் உன் பேச்சை கேட்டு அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது, எதுனாலும் ஒரு சாலிடான ப்ரூஃப் வேணும். சரி அப்போ நீ இவ்வளவு பேசுறியே, இவன் மாஃபியா இல்லன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட தான் ப்ரூஃப் இருக்கா அப்படின்ட்டு அவன் கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நேத்து அவ அங்க பார்த்த அந்த சிசிடிவி மானிட்டர் ஞாபகம் வரும். உடனே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேஸ்மெண்ட்ல இங்க நடக்கிற எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, அதுல நீ கேட்கிற ப்ரூஃப் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப எல்லாரையும் அங்க கூட்டு போவா. அங்க போய் அந்த வான் பொண்ணு அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே டெலீட் ஆயிருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோயின் குழம்பி போய் நிக்க, அந்த ரவுடி பாஸ் இப்ப அப்படியே, நைஸ் டீம் ஒர்க், நீயும் அவனும் சேர்ந்து எங்க எல்லாரையும் நல்லா மேனிபுலேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினும் குறை சொல்ல ஆரம்பிப்பான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜின் அந்த இடத்துக்கு வந்து, எங்க யாருக்கும் இப்படி ஒரு ரூம் இருக்குன்னே தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அப்பனா நீ தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா டெலீட் பண்ணிருக்கணும். இந்த ரவுடி பாஸ் சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு ஒரு டீமா சேர்ந்து இது பண்ணீங்களா அப்படின்ட்டு அந்த ஜின் கேட்டுக்கிட்டு இருக்கப்பயே அந்த ரவுடி இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஓட் போட்டுருவான். அவன் போட்ட உடனே அவனோட அந்த ரெண்டு அல்லக்கைங்க பிளஸ் இந்த ஜின்னு இவங்க 4 பேருமே நம்ம ஹீரோயினுக்கு ஓட் பண்ணிடுவாங்க. பாவம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவன் நினைச்சா, கடைசியில இப்ப அவளையே பலிகாட ஆக்க ட்ரை பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே அங்க இருக்கிற மித்தவங்க கிட்டலாம், என்ன நம்புங்க, நான் மாஃபியா கிடையாது, நான் சிட்டிசன், எனக்கு இன்னைக்கு நைட்டு வரைக்கும் டைம் கொடுங்க, நான் எப்படியான்ட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்பா. அதுக்கு அந்த வான் பண்ணும், அதுக்குள்ள எப்படியான்ட்டு நான் டெலீட் ஆன ஃபைல்ஸ்லாம் திரும்பி ரீஸ்டோர் பண்றேன், சோ அவசரப்பட்டு உங்க ஓட்ட போட்டுறாதீங்க அப்படின்ட்டு அவளும் சொல்லுவா. இதனால மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரி நைட்டு பாப்போம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சோமிக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவளோட காதலுக்கு இப்ப குறுக்கால நிக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும் தானே, அதனால
அதனால அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அடுத்து அந்த சோமியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தனியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த சோமி சும்மா இல்லாம நம்ம ஏன் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்பயே அவளுக்கு பேசாம ஓட் பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு ரொம்ப அவசரப்படுவா. ஆனா அந்த கூட இருந்த நாகி பொண்ணும் டான்சர் பொண்ணும் ஏன் அவசரப்படுற, நைட்டு வரைக்கும் டைம் இருக்குல்ல, என்ன நடக்குதுன்ட்டு ஃப்ளோல போட்டோம், நம்ம பொறுமையா பாப்போம் அப்படின்ட்டு அந்த டான்சர் பொண்ணு சொல்லும். ஆனா இதுவே அந்த நாகி பொண்ணு இந்த 2 நாளா நம்ம ஹீரோயின் கூட தானே இருந்தா, அதனால கண்டிப்பா அவ மாஃபியாவா இருக்க வாய்ப்பே இல்ல, அவ சிட்டிசனா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவ அடிச்சு சொல்லுவா. ஆனா அது எதையுமே அந்த சோமி காதலே வாங்கிக்க மாட்டாளா. அப்ப அந்த நாகி பொண்ணு, சரி நீ அவளுக்கு ஓட் பண்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கியே, சப்போஸ் அந்த ரவுடி பாஸ் என்னையவோ இல்ல நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டையோ மாஃபியான்னு சொல்லி சொன்னா நீ டக்குன்னு ஓட் பண்ணிருவியா, யோசிப்பேல, அதே சான்ஸ அவளுக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்ட்டு இவ நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஃப்ராடு சோமி அப்படியே, நீ என்ன திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ற, அது மட்டும் இல்லாம நீ கொஞ்ச நாளாவே அவ கூடயும் அந்த வான் கூடயும் தான் சுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு என்னமோ நீயும் அவங்க கூட சேர்ந்து மாஃபியாவா இருப்பியோன்ட்டு டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு இப்ப இவ பக்கம் திருப்பி விட பாப்பா. இதுலயே ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சோமி அவளுக்கு அகேன்ஸ்டா யார் யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாத்தையும் மாஃபியாவா நீங்க அப்படின்ட்டு கேட்டு ரொம்ப பயன்படுத்துறா. இன்னொரு பக்கம் அந்த வான் பொண்ணு எப்படியான்ட்டு அந்த டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் ரிஸ்டோர் பண்ணுன்ட்டு அவ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அப்படியே அந்த இன்னசென்ட் பூம் கிட்ட, உன்கிட்ட உன்னோட லேப்டாப் இருக்குல்ல, எனக்கு அது தேவைப்படுது, போய் கொண்டு வா அப்படின்ட்டு அவன் அனுப்பிச்சு விடுவா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். நேத்து அவ பேஸ்மெண்ட்ல இருக்கிறப்ப ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருப்பா. அதனால உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு இப்ப அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் வருவா. அங்க வந்து நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாளா. அங்க இருந்து அவ எடுத்த போட்டோவையும் காமிச்சு, இதுவும் எனக்கு அங்க கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அந்த போட்டோவை காமிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்ட் வழியா கனெக்ட் ஆகிற அந்த செகண்ட் ஃப்ளோருக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது, அதனால நான் திரும்பி அந்த வெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நீ தனியா போகாத, நானும் கூடவே வரேன் அப்படின்ட்டு இப்ப அவன் ஃபர்ஸ்ட் அந்த வெண்ட்டுக்குள்ள போவான். அப்படி போய்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் திடீர்னு அந்த கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட, சப்போஸ் உண்மையிலே நான் மாஃபியாவா இருந்தா என்ன பண்ணுவ, அதுக்கு அவன் யோசிக்காம, நீ மாஃபியாவே இருந்தாலும் நான் உனக்கு ஓட் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுலயே அவன் நம்ம ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றான்ட்டு நல்லா தெரியும். ஆனா இப்படி வெண்ட் வழியா போய்கிட்டு இருந்தவங்க அந்த வெண்டோட எண்டுக்கே வந்துருவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு அங்க எந்த ஒரு பாதையும் தெரியாது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. என்னது, இங்க எந்த ஒரு பாதையும் இல்லையா, நேத்து இது வழியா தானே நான் உடைச்சிட்டு போய் உள்ள விழுந்தேன், அட்லீஸ்ட் அந்த உடஞ்சு போன தடமான்ட்டு இங்க இருக்கணுமே அப்படின்ட்டு அவ ஷாக்கிங்கா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பட் இப்ப அந்த வெண்ட் வழியா எந்த ஒரு பாதையும் இல்ல, அந்த செவரு உடஞ்சு போனதுக்கான தடமும் அங்க இருந்திருக்காது. அதனால இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப புலம்புவா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல, என் கண்ணுக்கு மட்டும் இங்க வேடான திங்ஸா தெரியுது, இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நான் சீக்கிரமே செத்து போயிருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவா. அதுக்கு உடனே அவன், நான் கண்டிப்பா உன்னை சாக விட மாட்டேன், எப்படியான்ட்டு இந்த கேம்ல இருந்து நம்ம உயிரோட வெளியே போக தான் செய்வோம், அந்த ஃபைலே சப்போஸ் ரீஸ்டோர் ஆகலைன்னா கூட நான் இன்னைக்கு எப்படியான்ட்டு நீ மாஃபியா இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணி உன்னை காப்பாத்துவேன் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோனுக்கு ஹோப் கொடுப்பான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று மைண்ட்ல வரும். உடனே கீழே இப்ப இவங்க ரூமுக்கு போய் ஏதோ ஒரு லைட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வருவா. அதை எடுத்துட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஜின்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் நேற்று இருந்த ரூமுக்கு போய் அங்க செக் பண்ணி பாப்பாங்களா. அங்க அந்த லைட் பட்டனையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளட் இருக்கு அப்படிங்கறது அதை கரெக்டா காட்டி கொடுத்துரும். இப்போ அந்த டோர்ல சில இடத்துல மட்டும் அப்படியே ரத்தமா இருக்குமா, இதுலயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நேத்து அந்த கேமரா பாய் எந்த ஒரு கோடாலிய வச்சு அவனே கொண்டுக்கிட்டானோ அதே கோடாலிய வச்சுதான் இந்த ரூமை உடைச்சிருக்காங்க. அதனாலதான் அதுல இருந்த ரத்தம் இந்த டோர்லயும் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா நேத்து இந்த டோரை உடைச்சவன் கையிலயும் கொஞ்சம் ரத்தம் இருக்கணும். சோ நம்ம எல்லார் கையும் செக் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நேத்து அந்த கேமரா பாய் சாகிறப்ப என் கூடயே இன்னும் 4 பேர் அப்படியே அவன் பக்கத்துல நின்று இருந்தாங்க. அப்ப கூட அவங்க மேல ரத்தம் தெரிஞ்சிருக்கலாம். சோ இதை மட்டும் வச்சே நம்ம மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் இதை ஒரு சோர்ஸா நம்மளால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வான் பொண்ணு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுவா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்னால ரீஸ்டோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஃபைலையும் ரீஸ்டோர் பண்ணிருவாங்களா. அதை பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு 10 செகண்ட் அந்த வீடியோ ஓடி இருக்கும். யார் அந்த பொண்ணோட ரூம்குள்ள போனாங்க அப்படின்ட்டு இவங்க செக் பண்ற டைம்ல கரெக்டா அந்த வீடியோலாம் ஒரு மாதிரி கிளிச் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த
அடுத்த செகண்ட்லயே அங்க இருந்த சிபியூல அப்படியே நெருப்பு வர ஆரம்பிச்சிரும். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த ரவுடி பாஸ், உங்க பிளான் சூப்பரா இருக்கு, தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பான். ஆனா அப்போ தெரியும்ட்டு அந்த மானிட்டர்ல இருந்த கிளிச் எல்லாம் போகி அந்த 3rd ஃப்ளோர்ல ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அத கூட பொண்ணுன்னு நினைப்பாங்க, அப்புறம் தான் அதை பார்க்கவே ஒரு மாதிரி பேய் மாதிரி தெரியும். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கப்ப இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நேத்து அவ எடுத்து வந்த போட்டோவை காட்டுவா. அந்த போட்டோல அங்க கிராஸ் அவுட் ஆகாம இருக்கிற பொண்ணோட ஃபேஸும் இந்த மானிட்டர்ல இருக்கிற பொண்ணோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தேனே நம்ம ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு இங்க நம்மளையும் தாண்டி வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பேய்க்கும் இங்க நடக்கிற மாஃபியா கேம்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்பா. ஆனா இத அந்த ரவுடி பாஸ் நம்பவே மாட்டான். என்ன எங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க கிரியேட் பண்ண வீடியோவா அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த வான், டே ஒழுங்கா பாரு, அந்த மானிட்டர்ல இப்ப ரன் ஆகிட்டு இருக்க வீடியோ பிரசன்ட் டைம்ல இருக்கிற ஃபுட்டேஜ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வீடியோவை பாக்குறப்ப திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிரும். அதனால எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றத லைட்டா நம்புவாங்களா? இப்ப அப்படியே அவ எல்லார்கிட்டையும், இங்க பாருங்க, இந்த கேம்ல ஜெயிச்சாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். யோசித்து பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா யாரும் மிஞ்ச மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த கோஸ்டுக்கும் இந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த போட்டோவை எடுத்து ஸ்ட்ரைட்டா ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் போவா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இங்க வந்த அன்னைக்கே ஸ்விம்மிங் பூல் கிட்ட இந்த பேய பாத்திருப்பா. அதனால இப்ப அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க போய் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த வான் பொண்ணு எல்லாரும் அப்படியே ஏதான ஒரு டைரக்ஷன்ல இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்காதுன்ட்டு ஃபுல்லா தேடுவாங்க. ஆனா இவங்க தேடினா அந்த பேய் வந்துருமா என்ன? அப்படி எந்த ஒரு சம்பவமும் அங்க நடக்காதா? அதனால அந்த ரவுடி பாஸும் மித்த ஸ்டூடெண்ட்ஸும், சரி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்ப நாங்க ஓட் பண்ணலாமா அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி நம்ம இப்ப வேற விதமா ஓட் பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு இப்ப புதுசா ஏதோ ஒரு ஐடியா சொல்ல வருவான். ஆனா அவனை முழுசா கூட பேச விடாம அந்த சோமி பண்ணி அப்படியே நடுவுல வந்து, புதுசா ஐடியாலாம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு இப்ப டைமே கிடையாது, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுல தான் குறியா இருப்பா. அதுக்கேத்தாப்புலயே அந்த ரவுடியும் அவனோட கேங்கும், போன வட்டம் உன் பேச்சை கேட்டுதான் பல பேர் இங்க செத்து போனாங்க, அதனால உன் ஐடியாலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வான் பொண்ணுதான், கொஞ்சமான உங்க வாயை மூடுங்க, அவன் என்னதான் சொல்றான்ட்டு கேட்போம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோட ஐடியாவை கேட்பாங்க. இப்போ ஏற்கனவே இவளுக்கு நீங்க 4 பேர் ஓட் பண்ணிருக்கீங்க, இப்ப நம்ம டோட்டலா எத்தனை பேர் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு ஈக்குவலா அவளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் நம்ம ஓட் போட்டோம்னா கண்டிப்பா ஓட் டை ஆகும். அப்படி இருக்கிறப்ப 2 பர்சன் இந்த கேம்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, அதனால தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா சொல்லுவான். இதை கேட்ட மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அதெல்லாம் ஓகே, இவள மாதிரியே இன்னும் ஓட்டு வாங்குறதுக்கு யாரு ரெடியா இருக்கா? அதுக்கு நம்ம ஹீரோ அவனா முன் வந்து, எனக்கு நீங்க எல்லாரும் ஓட் போடுங்க, என்னோட ஓட்டும் அவளோட ஓட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு நைட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்பா. இந்த ஐடியாவை கேட்டனையும் அந்த சோமி பொண்ணு அப்படியே கடுப்பாவா. ஆனாலும் மித்த எல்லாரும் ஓகேன்ட்டாங்கன்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் மாத்தி மாத்தி ஓட் போடுவாங்களா. ஓட்டிங் டைம் முடிஞ்சிருச்சுன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். அடுத்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி எதுவுமே இருக்காதா. அப்பனா இவங்க எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க, இனி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே திரும்பி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அதுல இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த ஓட் டை ஆயிருச்சு, அதனால நீங்க எல்லாரும் திரும்பி செகண்ட் ரவுண்ட் விளையாண்ட் ஆகணும், அதுலயும் கண்டிப்பா மேட்ச் டை ஆக கூடாது, அதனால யார் மாஃபியா வரப்பான்ட்டு கரெக்டா ஓட் போடணும். அப்படியும் செகண்ட் ரவுண்ட்ல திரும்பி டை ஆகிற மாதிரி நீங்க ஓட் போட்டீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க எல்லாரையுமே நாங்க கேமை விட்டு எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லும். இதை கேட்டா இப்ப மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க இருக்கிற இடத்துல கரண்ட் வேற போயிருமா, இன்னொரு பக்கம் அந்த வார்னிங் சவுண்ட் வேற காதை கிழிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாரும் யார் மாஃபியான்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். இதனால அந்த ரவுடி பாஸ் இப்ப டென்ஷன் ஆகி, இவங்களுக்காக நம்ம உயிரை விட முடியாது, எனக்கு தெரிஞ்சு வட்டம் ஐடியா கொடுக்குறேன்ட்டு எல்லாத்தையும் சொதப்புறது இந்த கிளாஸ் பிரசிடென்ட் தான், அதனால அவனுக்கு ஓட்ட போட்டு வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லுவான். ஆனா இன்னும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாருக்கு ஓட் பண்றதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்களா. அப்ப அந்த சோமி யோசிக்காம டக்குன்னு அவ போன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஓட் பண்ணிடுவா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கையில இருந்து அந்த போட்டோவை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு இவ தப்பிக்கணுங்கிறதுக்காக பேய் அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ தான் கண்டிப்பா மாஃபியாவா இருப்பா. இன்னும் இவங்களுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவங்க ஓட் பண்ணி ஆகணும், இல்லன்னா எல்லாரும் செத்துருவாங்க. அதனால எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள ஏற்கனவே இங்க வரதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஃப்ரெண்ட் செத்து போயிருப்பான்ல, அது பிளஸ் இங்க வந்த கடுத்து அந்த சீனியர் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் செத்து போனது அப்படியே நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல வரும். அதே மாதிரி தான் லவ் பண்ற பொண்ணும் செத்துறக்கூடாதுன்ட்டு இப்ப அப்படியே எல்லார்கிட்டயும் நான் தான் மாஃபியா, எனக்கு ஓட் போடுங்க, இதுக்கு மேல நான் பொய்யா நடிக்க
விரும்பல அப்படின்பா. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எப்படி சும்மா இருப்பா? அவ உடனே இல்ல இவன் போய் சொல்றான் நம்பாதீங்க, இவன் மாஃபியா இல்ல அப்படின்ட்டு திரும்பவும் சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப சிம்பிளா எல்லாரும் முன்னாடியும் நல்லா யோசித்து பாருங்க, அன்னைக்கு நான் தான் உங்க போன் எல்லாத்தையும் வாங்கி தேவையில்லாம உங்க எல்லாத்தையும் பிரச்சனையில மாட்டி விட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க கீழே இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காணா போனதுக்கு காரணமும் நான் தான். இதுக்கு மேலயும் எனக்கு க்ளோஸ் ஆனவங்களை நான் கொல்ல விரும்பல, அதனால இங்கேயே இந்த கேமை முடிச்சுக்குவோம், எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்றான். உடனே அந்த ரவுடி பாஸ் இப்ப அப்படியே நான் தான் சொன்னேன்ல அவன் தான் மாஃபியா, எல்லாரும் ஓட் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோக்கு ஓட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்ம ஹீரோயினாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த சோமி பொண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் அந்த சோமியும் நம்ம ஹீரோ விட்டு நகரவே மாட்டாங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாக போறான். பட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அப்படியே சோமியையும் நம்ம ஹீரோயினையும் தரத்தரன்ட்டு வெளியே எழுதிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் கதறி அழுவா, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா அப்படி அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு தாண்டி போன உடனே நம்ம ஹீரோவோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா மாறும். அடுத்து அப்படியே அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து நம்ம ஹீரோ இறந்தே போயிருவான். என்னடா இது, கடைசியில இப்படி ஹீரோவே கொண்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நைட் டைம் ஆனனால அந்த மாஃபியா கேங்ல இருந்து ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ட்டு யாரையோ கொலை பண்ண போற மாதிரி தெரியும். யாருடா இந்த மாஃபியால இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா அந்த சோமி. இப்பதான் நம்மளுக்கு ஒரு சீனே தெளிவா காட்டுவாங்க. உண்மையிலேயே மவுண்டெயின்ல அந்த பையன் தெரியாதரமா விழுக போனப்ப அந்த யூன் பொண்ணு சொன்ன மாதிரி இந்த சோமி தான் அவனை தள்ளி விட்டுருப்பா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில அந்த கோடாலியை யூஸ் பண்ணி அந்த கதவை உடைச்சு அந்த ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னதும் இவதான். அவ தப்பிக்கணுங்கிறதுக்காக அவ ஃப்ரெண்டே அவ கொலை பண்ணியிருக்கா. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வருவா. சோ இந்த சோமி பொண்ணு இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை கொன்றுவாளா? அது மட்டும் இல்லாம இந்த சோமி கூட சேர்ந்து இன்னும் மாஃபியா சில பேர் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறவங்க ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த கதையில என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.